மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் பதற்றம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஈரானில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் 36 மாணவர்கள் பலியாகியிருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஈரானில் 36 மாணவர்கள் பலி என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஈரான் மீது அமெரிக்கா எப்பொழுது தாக்குதலை நடத்தப் போகிறது என்ற ஒரு கேள்வி கடந்த சில வாரங்களாகவே நீடித்துக் கொண்டிருந்தது. இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் ஏற்பட்டிருந்த சுணக்கம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது வரக்கூடிய சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் எதிர்வினையாக தற்பொழுது களத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அமைந்திருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் ஈரானை சுற்றி அமெரிக்காவின் தளவாடங்கள் என்று அறியப்படக்கூடிய நாடுகளில் உள்ள பகுதிகள் மீது ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ஈரானில் உள்ள பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. 36 மாணவர்களின் உயிரை இந்த தாக்குதல் குடித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றது குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? இந்த சில விதிகள் எல்லாம் பின்பற்றப்படும் இல்லையா? பள்ளிகள் இதெல்லாம் தவிர்ப்பாங்க இந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் வசிக்கும் பகுதிகள்னு, அது எதையும் பின்பற்ற தயாரா இல்லையா அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல இருந்து? என்ன நடந்திருக்கு? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த குண்டு விழுந்து 36 மாணவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்திருப்பது ஈரானில் உள்ள ஓர்மோஸ்கன் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மினாப் அப்படின்ற நகரத்துல தான் இந்த தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்து தாக்காமல் அவங்க ஜென்ரலா தாக்குறாங்க. அவங்களுடைய இலக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரதமர் இல்லமாக இருந்தது. அந்த வகையில ஈரானின் பல பகுதிகளில் முழுமையாகவே கிட்டத்தட்ட 30 ஏவுகணைகள் தாக்குதலுக்கு அனுப்பினார்கள். இது பல பகுதிகளில் விழுந்து வெடித்தது. அதுல ஒரு பகுதி தான் இந்த மீனாப். இதுல 36 மாணவர்கள், அதுல 6 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்படுகிறது, அதாவது சிறுமிகள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் ஈரான் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு சில இடங்களில் விழுந்த குண்டுகளால் கிட்டத்தட்ட 6 பேர் வரை உயிர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது.